Welcome all of you to my video. In this video, I'm going to see chapter 2 numbers and sequences, example 2.37. A mosaic is designed in the shape of an equilateral triangle, 12 feet on each side. Each tile in the mosaic is in the shape of an equilateral triangle of 12 each side. The tiles are alternating color as shown in the figure. Find the number of tiles of each color and total number of tiles in the mosaic. So என்ன கேட்டிருக்காங்க, இந்த மோசைக்கில் ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மோசைக்கு ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 12 feet on each side. ஸோ மூணு பக்கமே 12 feet அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈச் டைல் இந்த மோசைக் இந்த ஷேப்பாக ஈக்குவல். ஸோ ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒவ்வொரு டைலும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைலும் மோசைக்கில் ஒவ்வொரு டைலும் சொன்னாச்சும் ஒரு ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிள் தான் ஒரு டைல். அதுதான் உங்களுக்கு 12 inch சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு டைலு 1 inch, ஒரு டைல் என்பது 12 inch சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு டைலில் அவங்களுக்கு என்னென்னா 1 feet, அதாவது 12 feetன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 12 feetனா ஒவ்வொரு டைல் வந்து 12 inch. 12 inchனா என்னது உங்களுக்கு 12 inch 1 feet. 12 inch என்னது 1 feet. இப்போ டைல்ஸ் ஆல்டர்னேட்டிங் கலர் 2 கலரில் இருக்குது, ப்ளூ அண்ட் ஒயிட் அந்த மாதிரி இருக்குது. இந்த shown in the figure and find the number of tiles of each color and total number of tiles in the mosaic. ஸோ மோசைக்கில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸும் ஈச் கலர் படி எவ்வளோ டைல்ஸ், ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக எவ்வளோ டைல்ஸ் இருக்குது சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ ரோஸ்ன்னு தெரிஞ்சாகணும். ஸோ எவ்வளோ ரோஸ்ன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் இது கட்டில் பண்ண முடியாது. ஸோ எண்ணி பார்த்தாலே 12 கிடச்சிரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இந்த மாதிரி எண்ணியும் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ட்ரிக் போட்டு கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், 12 inch 1 feet, 12 inch 1 feet. ஸோ 12 feet எவ்வளோ ரூபா இருக்கும், அதாவது 1 feet தான் உங்களுக்கு 1 ரோவே. நல்லா பாருங்கள், 1 feet தான். ஸோ 1 feet தான் 1 ரோவே. அதாவது ஒரு டைல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ரோ ஃபீல் பண்ணுது. ஒரு டைல்னாலே ஒரு ரோ, ஒரு டைல் அடுத்தது, ரெண்டாவது அடுத்த சில டைல்ஸ் வந்து அடுத்த ரோ, அந்த மாதிரி. ஸோ அப்போ ஒரு டைல் என்பது ஒரு ரோ, அடுத்தது ஒரு சில டைல்ஸ் வந்து அடுத்த ரோ, அந்த மாதிரி ஃபில் பண்ணுது. ஸோ 12 feet என்பது 12 rows கண்டிப்பாக இருக்கும். 1 feet 1 row தான். 12 feet எவ்வளோ ரோஸ் இருக்கும், கண்டிப்பாக 12 rows இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு 12 rows தான் டோட்டலாக இதில் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். எண்ணி பார்த்தா 12 தான் வருது, இந்த மாதிரி ட்ரிக் போட்டு பார்த்தாலும் 12 தான் வருது. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா சம் கண்டுபிடிக்கணும். ஸோ சம், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸு கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளோ டைல்ஸ்னாலும் அது ஈச் கலரில் உள்ள டைல்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ நீங்கள் எண்ணி கண்டுபிடிச்சிருக்கப்படாது, சம் போடணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் என்பது தெரியும். ஒயிட் டைல்ஸ் என்பது உங்களுக்கு என்னென்னா பாருங்கள், ஃபஸ்ட் ரோ. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரோ. நான் ஸ்டார்டில் அந்த மேலே உச்சியில் விடுறது ஃபஸ்ட் ரோ. அப்படி பார்க்கும்போது 1, அடுத்த 2 3 4 5 6 அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ இருக்குதுன்னா 12 rows. ஸோ அப்போது 1 + 2 + 3 + அப்படி பார்க்கும்போது 12 வரைக்கும் என்ன வரும்னா 12 தான் வரும். ஸோ 1 2 3 4 5 6 7 அப்படி 12 வரைக்கும் நீங்கள் போடலாம். ஸோ 12 rows. இதுதான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் பாருங்கள், ஸோ நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் பார்க்கும்போது என்னென்னா பாருங்கள், அந்த ப்ளூ கலரில் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரோவில் உங்களுக்கு கொடுக்கல, ஃபஸ்ட் ரோவில் ப்ளூ டைல் கிடையாது, கொடுக்கல. அப்படின்னா நீங்கள் அந்த ரோக்கு நீங்கள் எங்கே போடணும், 0ன்னு போடணும். ஸோ இந்த நிறைய பேர் இந்த 0 போட வந்துடும், அதனால் 12 போட்டு ஆன்சர் தப்பாக போடுவாங்க. இந்த மாதிரி போட்டவங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுறாதீங்க. இதை போடும்போது 0+ தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் ரோஸில் உங்களுக்கு நீல கலர் டைலே இல்லை. ஸோ அதனால் 0 + 1 + 2 அப்படின்னு சொல்லிட்டு 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா 11 தான் வரும். 12 வராது உங்களுக்கு. 0 1 2 3 4 5 6 அப்படி எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 வரைக்கும் தான் வரும். அப்படின்னா தான் 12 rows இருக்கும் கரெக்டாக. ஸோ 12 போட்டிங்கன்னா 13 rows ஆயிரும். ஸோ நம்மளுக்கு 13 rows கிடையாது, 12 rows தான் இருக்குது. அதனால் நீங்கள் 0 + 1 + 2 அப்படி பார்க்கும்போது 12 rows அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ஒயிட் டைல்ஸுக்குள்ளே சம்மா கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் SN = A n/2 A + L கிடைக்கும். நம்மளுக்கு n என்பது 12ன்னு சொல்லி தெரியும். A நம்மளுக்கு 12 rows தானே, 12 rows இருக்கிறது தான் நம்ம வந்து நம்பராக எடுக்கிறோம். சாரி 12 rows. ஸோ அது வந்து 12. A வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்த்து பாருங்கள் 1, தென் 2 - 1 வந்து 1, டியும் 1 தான். அப்போ SN என்பது S2 = 12/2 × 12 + 1. ஸோ இது கேன்சல் பண்ணிங்க 6. ஸோ S12 = 6 × 13. ஸோ அது என்ன வரும்னா 78. ஸோ S12 என்பது 78. அப்போ அந்த ஒயிட் டைல்ஸ் எவ்வளோ இருக்குது, 78 tiles.
இப்போ பாருங்கள் நம்ம ப்ளூ டைல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம ஒயிட் டைல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ப்ளூ டைல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ப்ளூ டைல்ஸ்க்கு பாருங்கள் 0 + 1 + அப்படி போயிட்டுருக்குது. ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னா A = 0. ஸோ 1 போட்டுறப்படாது 0 தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டேர்ம். ஏன்னா 0 தான் தொடங்குது. தென் D வந்து 1 - 0 1 தான் இருக்குது. ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. L வந்து 11 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு L வந்து உங்களுக்கு 1 12. இங்கே L வந்து உங்களுக்கு 12ன்னு வருது. ஸோ ஜஸ்ட்டு மாற்றி போட்டிருக்கேன். இது எந்த பிரச்சனையுமே இல்லை. 1 என்பது A, 12 என்பது L. ஸோ அதுதான். ஸோ L என்பது 11. Sn = n/2 × A + L. ஸோ n என்பது உங்களுக்கு 12 தான். as usual 12 தான். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா 12 rows தான். A வந்து உங்களுக்கு 0 + 11. அப்போ எவ்வளோ வரும்? 12/2 × 11 அந்த மாதிரி வரும். ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா 6 ஆகும். ஸோ 6 × 11 என்னென்னா 66 டைல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் வந்து உங்களுக்கு 66ன்னு சொல்லி கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து கேட்கணும். ஸோ அது ரெண்டும் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது 78 + 66 = எவ்வளோ வரும்னு சொன்னீங்கன்னா, ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 66 வந்து ப்ளூ டைல்ஸு, 78 வந்து ஒயிட் டைல்ஸு. ஸோ 78 + 6 4 144 டைல்ஸ்ன்னு சொல்லுது. ஸோ டோட்டலாக அந்த இருக்கக்கூடிய டைல்ஸ் வந்து 144 டைல்ஸ். ஸோ இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்னா 144 சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் அந்த சம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.